இன்னைக்கு விலைவாசிக்கு இந்த 7 ரூபாயை வச்சு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. ரோட்டு கடையில ஒரு வடை கூட 10 ரூபாய் விக்குது. ஆனா இதே 7 ரூபாயை வச்சு உங்க 60 வயசுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சீட்டு கம்பெனி வாக்குறுதி இல்லமாமே, இது 100% நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி தர திட்டம். அதுவும் இந்த திட்டத்துல ஒரு விசித்திரமான கணக்கு இருக்கு. 18 வயசு பையனுக்கு ஒரு கணக்கு, 30 வயசு ஆளுக்கு ஒரு கணக்கு, 40 வயசுக்காரருக்கு வேற கணக்கு. நீங்க எந்த வயசுல சேர்றீங்களோ அதை வச்சுதான் உங்க லாபம் முடிவு பண்ணப்படும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்க கட்ட வேண்டிய காசு டபுள் ஆகிடும். சோ அந்த 7 ரூபாய் மேஜிக் என்ன, இதுல இருக்கிற அந்த சீக்ரெட் ரூல்ஸ் என்ன, வாங்க இன்னைக்கு அலசிடலாம். வெல்கம் டு இன்வெஸ்ட் பாத்தை. நம்ம வாழ்க்கையில 2 கட்டம் இருக்கு. ஒன்னு உழைக்கும் காலம், அப்போ நாம ராஜா, பர்ச திறந்தா காசு இருக்கும். 2வது ஓய்வு காலம், அப்போ உடம்புல தெம்பு இருக்காது, ஆனா செலவு மட்டும் டபுள் மடங்கு ஆகும். அன்னைக்கு உங்க மானத்தை காப்பாத்த போறது உங்க பிள்ளைங்க இல்ல, கவர்மெண்ட் கொடுக்க போற அந்த மாதம் 5000 ரூபாய் தான். வெறும் 7 ரூபாயில ஆரம்பிச்சு ஆயுசுக்கும் சோறு போட போற அந்த அட்டல் பென்ஷன் யோஜனா பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத அலட்சியமா ஸ்கிப் பண்ணா 60 வயசுல வருத்தப்படுவீங்க. APY என்றால் என்ன? தி பேசிக்ஸ். இது 100% இந்திய அரசு கேரண்டி தர்ற திட்டம். குறிப்பா அரசு வேலை இல்லாத, அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல தனியார் கம்பெனில வேலை பாக்குற அல்லது சுய தொழில் பண்ற சாமானிய மக்களுக்காக மோடி அரசு கொண்டு வந்த திட்டம் இது. சிம்பிள் மேட்டர், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பீங்க. 60 வயசுக்கு மேல கவர்மெண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கும். சாப்டர் 2, தகுதி என்ன? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. வயசு 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். 40 தாண்டினா சேர முடியாது. தேவை ஒரு வங்கி சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கவுண்ட் பிளஸ் ஆதார் கார்டு. முக்கியமான விதி, நியூ ரூல், நீங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டுபவரா? அப்போ சாரி, நீங்க இதுல சேர முடியாது. இது அக்டோபர் 2022 வந்த புதிய விதி. சாப்டர் 3, கணக்கு வழக்கு, தி மேஜிக்கல் கால்குலேஷன். இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், நான் எவ்வளவு கட்டணும், இத ஒரு சின்ன கணக்கு மூலம் சொல்றேன், நல்ல கவனிங்க. கேஸ் 1, இப்போ உங்களுக்கு 18 வயசுன்னு வச்சுப்போம். நீங்க மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் பிளான் எடுக்கிறீங்க. நீங்க கட்ட வேண்டிய தொகை மாசம் வெறும் 210 ரூபாய் தான். இத நான் ஏன் இவ்ளோ அழுத்தி சொல்றேன்னா, இத ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க. 210 டிவைடட் பை 30 டேஸ் ஈக்குவல் டு ₹7 ஒன்லி. ஒரு 18 வயசு பையன் சேர்றான், அவனுக்கு மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் வேணும். அவன் கட்ட வேண்டியது மாசம் வெறும் 210 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு 7 ரூபாய். டீ செலவு கூட இல்ல. கேஸ் 2, வயசு 30, கொஞ்சம் லேட்டா சேர்றாரு. இவர் கட்ட வேண்டியது 577. கேஸ் 3, வயசு 40, கடைசி நிமிஷத்துல சேர்றாரு. இவர் கட்ட வேண்டியது 1454. பாத்தீங்களா, 18 வயசுல ஆரம்பிச்சா மலை அளவு லாபம், 40 வயசுல ஆரம்பிச்சா சுமை அதிகம். டைம் இஸ் மணிங்கிறது இதுதான். சாப்டர் 4, நான் செத்துட்டா என்ன ஆகும்? தி ட்ரிபிள் பெனிஃபிட் செக்யூரிட்டி. சரி, நான் கஷ்டப்பட்டு கட்டுறேன். 60 வயசுல பென்ஷன் வாங்குறப்போ திடீர்னு நான் மண்டைய போட்டுட்டா என் காசு போச்சா? கிடையாது. அங்கதான் APYயோட மேஜிக் இருக்கு. சந்தாதாரர், அதாவது நீங்க உயிருடன் இருக்கும் வரை 5000 ரூபாய் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த முழு பென்ஷனும் உங்க மனைவிக்கு மாற்றப்படும். கணவன் மனைவி 2 பேருமே இறந்துட்டாங்கன்னா நம்ம நியமிச்ச வாரிசுக்கு, அதாவது நாமினிக்கு மொத்த பணமா 8.5 லட்சம் ரூபாய், அதாவது கார்பஸ் ஃபண்ட் கையில கிடைக்கும். நீங்க வாழ்ந்தாலும் காசு, வீழ்ந்தாலும் உங்க குடும்பத்துக்கு காசு. 5, நிதர்சனமான உண்மை, தி ரியாலிட்டி செக். இன்ஃப்ளேஷன். மேடம், எல்லாம் சூப்பர், ஆனா இன்னைக்கு இருக்கிற 5000 ரூபாய் மதிப்பு இன்னும் 30 வருஷம் கழிச்சு இருக்குமா? உண்மை, இருக்காது. அப்போ 5000 ரூபாய்க்கு ஒரு வாரம் கூட மளிகை சாமான் வாங்க முடியாது. தீர்வு, APYயை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. இது உங்கள் அடிப்படை பாதுகாப்பு. அதாவது கஞ்சி குடிக்க இந்த காசு உதவும். ஆனா பிரியாணி சாப்பிடணும்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், SIP மாதிரி வேற முதலீடும் பண்ணணும். APYங்கிறது ஒரு சேஃப்டி நெட். கீழே விழுந்தா தாங்கும், ஆனா மேல பறக்க உதவாது. முடிவுரை, இன்னைக்கு 200-300 ரூபாயை நம்ம தேவையில்லாம செலவு பண்றோம். ஆனா அந்த சின்ன காசு உங்க முதுமை காலத்துல உங்களுக்கு சோறு போடும்னு சொன்னா ஏன் யோசிக்கிறீங்க? உங்க பேங்க்ல போயிட்டு இன்னைக்கே APY ஃபார்ம் கேட்டு நிரப்புங்க. இல்லன்னா நெட் பேங்கிங்லயே ஓபன் பண்ணலாம். வயசான காலத்துல பிள்ளைங்க பாத்துப்பாங்கன்னு நம்புறதை விட என் பென்ஷன் என்ன பாத்துக்கோன்னு சொல்றதுல தான் உண்மையான கெத்து இருக்கு. யாரெல்லாம் ஏற்கனவே APYல சேர்ந்துட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சேராதவங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கட்டும்.